4வது சொல்லி முடிக்கிறேன். மல்கியா 2:7 வாசி. முடியுது. மல்கியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனம். ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்கணும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே, அவன் சேனைகளுடைய கர்த்தருடைய தூதன். 4வது ஒரு வளர்ச்சி என்னங்க? வசனத்துக்கு ஏற்ற ஒரு வளர்ச்சி இருக்க வேண்டும். நாம போதிக்கிற, பிரசங்கிக்கிற, வாசிக்கிற வசனத்துக்கு ஏற்ற ஒரு வளர்ச்சி நீங்கள் சபைக்கு காட்டுங்கள், சமுதாயத்துக்கு காட்டுங்கள். தோத்தரா வசனம் எப்பவுமே வளர்ந்தது, வசனம் வளராது. அது ஏற்கனவே பூரணம், நிறைவானது. எங்க பாஸ்டர் எப்பா வசனத்தின்படியே வாழ்றார். வசனத்துக்கு ஏற்ற ஒரு வளர்ச்சியை சமுதாயத்துக்கு அடையாளம் காட்டுங்க. ஆமென், ஆமென். உங்க தரிசனத்தெல்லாம் சபையில காலமெல்லாம் சொல்லி 500 கோடி ரூபாய்க்கு சர்ச்சு கட்டாத, அதில் தான் ஒன்று அடக்கம் பண்ணுவாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அடக்கம் பண்ணி போட்ட அந்த திருக்கு தரிசனமா சொல்றேன், அந்த கல்லறையில வந்து கையை வச்சு தோத்திரம் பண்ணிட்டு போவான். எங்க பாஸ்டர் போல என்ன மாத்த ஐயா, டேய் இருக்கும் போது இடறல், செத்த பிறகு இடறலா? அவன் ஒரு பிரதர் அப்படிதான் சொன்னார், பாஸ்டர் ரொம்ப வேதனை எனக்கு. என்னையா வேதனை? ஆவடியில் தாமஸ் ராஜ் பாஸ்டர் சுத்தி போயிட்டார். அவரை சர்ச்சு கேம்பஸ்ல அடக்கம் பண்ணிட்டான். சர்ச்சுக்கு வாரானா இல்லையா பிரச்சனைனா கல்லறை தோட்டத்துக்கு வாரான். பாஸ்டர் கல்லறை தோட்டத்தில் நின்று ஒரு ஜாம் பண்ணிட்டு எங்க பாஸ்டர் இருந்தா எப்படி அப்படி சொல்லி கல்லறைய வணங்குறான். டேய், கண்டு புதைக்க வேண்டிய இடத்துல புதைச்சி இருந்தா எவனாவது அவனை வணங்குவானா? காம்பவுண்டுக்குள்ள புதைக்கிறது, சர்ச்சுக்குள்ள புதைக்கிறது எல்லாம் லேட்டஸ்ட். அந்த கால மிஷினரியை புதைச்சாங்க, அவங்க எல்லாம் ரத்தம் கொடுத்தவங்க, இவங்க ரத்தம் குடிச்சவங்க. அந்த கால மிஷினரிங்க எல்லாம் ரத்தம் கொடுத்தவங்க. மனைவிக்கு கொடுக்க வேண்டிய ரத்தத்தை இந்தியாவுக்கு கொடுத்தான், பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய ரத்தத்தை இந்தியாவுக்கு கொடுத்தான் அந்த கால மிஷினரி. இப்ப எல்லாம் நம்ம ஆளுங்க ரத்தம் குடிக்கிற மூட்டை பூச்சிங்க. இவனை போய் கேம்பஸுக்குள்ள புதைச்சி அவனை தினம் ஞாயிற்றுக்கிழமை அந்த கல்லறையை தாண்டி தான் உள்ள போக வேண்டியது இருக்கு. எதுக்கையா அந்த வம்பு? வசனத்துக்கு ஏற்ற ஒரு வளர்ச்சி இருக்கணும். எங்க அப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால அப்பாவை மடியிலேயே வச்சிருக்க முடியும் செத்த பிறகு? ஒண்ணும் பண்ண முடியாது. சம போதகர்கள், ஊழியர்கள் வசனத்துக்கு ஏற்ற விதமா வாழுங்க. வசனத்துக்கு ஏற்ற ஒரு வளர்ச்சியை உலகத்துல கிறிஸ்தவ சமுதாயத்துக்கு காட்டுங்க. தேவையில்லாத வளர்ச்சியை சமுதாயத்துக்கு நீங்க காட்டாதீங்க. அது என்னைக்குமே தேவனுக்கு அது லாபம் அல்ல, நஷ்டம். சின்ன ஊழியம் தான் உங்க கையில கொடுத்தது, கிராம ஊழியம் தான். அதுலயும் நீங்க வசனத்துக்கு ஏற்ற விதமா வளர்ந்ததை சபையாருக்கு அடையாளம் காட்டுங்க. எங்களோட போதகர் வசனத்துக்கு ஒத்த ஒரு வாழ்க்கை வாழ்றா, வசனத்தை போல வளர்ந்திருக்கிறா, கர்த்தர் அவர் ஆசீர்வதிப்பார்னு சொல்லுங்க. கர்த்தர் நிச்சயமும் உங்கள் மூலம் மகிமைப்படுவார். அல்லேலூயா. 4 என்ன வளர்ச்சி? என்ன வளர்ச்சி? முதல்ல ஸ்தானத்துக்கு ஏற்ற வளர்ச்சி, 2வது வயசுக்கு ஏற்ற வளர்ச்சி, அப்புறம் என்ன வளர்ச்சி? என்ன வளர்ச்சி? வளர்ச்சிக்கு ஏற்ற வளர்ச்சி. 4வது வசனத்துக்கு ஏற்ற வளர்ச்சி. நான் முதல்ல சொன்ன பாருங்க 4 வளர்ச்சி. அதை நான் பேசல, அதை பேசின வேற மாதிரி போவோம். அது என்ன வளர்ச்சி? நிறைவான வளர்ச்சி, பூரண வளர்ச்சி, புருஷ வளர்ச்சி, அளவுக்கு தக்க வளர்ச்சி. அந்த 4 வளர்ச்சியை பேசினா அது பிரசங்கம் வேற. ஆண்டவர் இதை தான் கொடுத்து பேச சொன்னார். ஸ்தானத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பையன் இருக்க மாட்டேங்காடா, கொஞ்சம் புத்தி சொல்லு. வயசுக்கு தகுந்த மாதிரி நடக்காம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான், சின்ன சின்ன பசங்க மாதிரி. டிஸ்ட்ரிக்ட் சண்டை, தாலுகா சண்டை, வட்டம் சண்டை, அரசியல் மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கான், கொஞ்சம் புத்தி சொல்லு. வளர்ச்சி இருக்குன்றான், ஆனா வளர்ச்சி கேட்ட வளர்ச்சி இல்ல. முகம் பெருசா இருக்கு, கண்ணு சின்னதா இருக்கு, பார்க்க அசிங்கமா இருக்கு. முகத்துக்கு ஏற்ற கண்ணு இருக்கணும். சில ஆள் முகம் சின்னதா இருக்கும், காது யானைக்காரு மாதிரி டபுக்கு டபுக்குன்னு இருக்கும், நல்லா இருக்காது. வளர்ச்சி கேட்ட வளர்ச்சி இருக்கணும். தேங்காய் மட்டை மாதிரி பெருசா இருக்கக்கூடாது. 4வது வசனத்துக்கு ஏற்ற ஒரு வளர்ச்சி. அதை எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. எல்லாரும் எழுமி நிப்போமா?
எல்லாரும் எளிமை நின்று ஆண்டவர்ட்ட ஒரு விஷயம் பேசுவோம். கர்த்தருடைய ஊழியர்கள் எல்லாருக்கும் கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை தர விரும்புகிறார். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், மகனே நீ வளர வேண்டும், என் ஊழியனே, என் ஊழியக்காரியே நீ வளர வேண்டும். எப்படி ஆண்டவரை வளரணும்? உனக்குன்னு இந்த ஊழியத்தின் ஸ்தானத்தை தந்தேனே, அந்த ஸ்தானத்தின்படி நீ வளரணும். சுவிசேஷக வளர்ச்சிக்கு ஏற்ற வளர்ச்சி இருக்கணும், போதகத்துக்கு ஏற்ற வளர்ச்சி இருக்கணும். ஒரு ஸ்தானத்தை உனக்கு இந்த பூமியில தந்திருக்கிறேன், நல்ல ஸ்தானத்தை தந்தேனே, அதுக்கேற்ற மாதிரி நீ வளர்ந்திருக்கியா? வயசான ஒரு மனிதனுடைய வளர்ச்சி உனக்கு தந்தேன், வயது கேட்ட வளர்ச்சி உங்ககிட்ட இருக்கா? உன்னை சுத்திலும் பொருளாதாரத்தை வளர்த்து தந்தேன், ஊழியத்தை வளர்த்து தந்தேன், உன் மனசு வளர்ந்துருக்கா? வயதுக்கு வளர்ச்சி கேட்ட வளர்ச்சி உங்ககிட்ட இருக்கா? மகனே மகளே, எவ்வளவு வசனம் வெளிப்படுத்துறேன், எவ்வளவு வசனம் வாசிக்கிறேன். வசனத்துக்கு ஏற்ற வளர்ச்சி உன்னிடத்திலே தோன்ற வேண்டும் என்று நான் நித்தமும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். வானத்துக்கு நேர உங்களுடைய தலையில வைத்து ஆண்டவர் உங்க கண்ணு முன்னாடி, உங்கள் எஜமான் உங்க கண்ணு முன்னாடி இருக்கிறது போல ஒரு எண்ணத்தை உருவாக்கி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இந்த கோயில்பட்டி பக்கத்து தாலுகால எனக்கு ஒரு ஸ்தானம் தந்தீங்கப்பா, அந்த ஸ்தானத்துக்கு ஏற்ற வளர்ச்சி எனக்கு தாங்க ஆண்டவரே. என்ன 4 பேர்ல 40 பேர்ல 400 பேர் மதிக்கிறாங்க, பிரைஸ் லார்ட் பாஸ்டர்ன்றாங்க, பிரைஸ் லார்ட் பாஸ்டர் அம்மான்றாங்க. நான் அதுக்கேற்ற வளர்ச்சி என்கிட்ட இருக்கா? இந்த வளர்ச்சி எனக்கு தாங்கப்பா. ஊழியத்துக்கு வந்து 30 வருஷம் 40 வருஷம் ஆகி 75 வயசு ஆயிடுச்சு. வயசுக்கு ஏத்த வளர்ச்சி இல்லாம குழந்தைய போல பேசிக்கிட்டு இருக்கேன். வயசுக்கு ஏத்த வளர்ச்சி எனக்கு தாங்க ஆண்டவரே. அநேகர் என்ன மேன்மையா பேசுறாங்க, எங்க பாஸ்டர் கஷ்டப்பட்டு வளர்ந்துட்டாருன்றாங்க. ஆனா என் மனசு வளரலையே, இன்னும் ஆசைக்கும் இச்சைக்கும் தேவையில்லாத தரிசனத்துக்கு தேவையில்லாத காரியத்துக்கு நான் அடிமையா இருக்கிறேன். ஆண்டோடு சொல்லுங்க, நல்ல நல்ல வசனம் எல்லாம் பிரசங்கம் பண்றப்பா, ஆனா நான் வசனத்துக்கு ஏற்ற ஒரு வளர்ச்சி என்கிட்ட இருக்கான்னு நான் யோசிக்க விரும்புகிறேன். அன்புள்ள தேவனுடைய ஊழியர்களே, ஊழியக்காரிகளே, இப்படிப்பட்டதான ஒரு வளர்ச்சியை நீங்கள் அடைய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். உங்களை பரலோக எஜமானுக்கு ஊழியர்களாக, தேவ ஜனத்துக்கு, மனவாட்டிக்கு, சபைக்கு ஒரு தோழனாக உங்களை தெரிந்தெடுத்து, சுவிசேஷத்தை உங்களுக்கு தந்து, தெய்வீக ஞானத்தை உங்களுக்கு தந்து, விசேஷ அழைப்பையும் கிருபையும் தந்து உங்களை ஊழியத்தில் வைத்திருக்கிற பொழுது வளராமல் இருந்து விடாதீர்கள். அன்றைய கேளுங்க, இப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியை ஊழியனாகி எனக்கு, என் மனைவிக்கு தாங்கப்பா. கத்தர் யார்ட்டெல்லாம் பேசினார், 2 கரங்களை வைத்து கத்தரை தோத்திரம் பண்ணுங்க. கத்தர் பேசினார்னா கரங்களை வைத்து கத்தரை தோத்திரம் பண்ணுங்க. வாய்களை திறந்து தோத்திரம் பண்ணுங்க. சாப்பிட போறோம். எல்லாரும் 2 கரங்களை வைத்து நீங்க எங்களோடு பேசினபடி ஒரு வளர்ச்சி எனக்கு தாங்க ஆண்டவரே. இப்படிப்பட்டமான ஒரு வளர்ச்சியோடு நான் இந்த கோயில்பட்டி மாகாணத்தில் நல்ல ஊழியத்தை செய்யும்படி என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் கண்டிப்பா உங்களுக்கு அந்த மனஸ்தாபம் படும் பொழுது அந்த வளர்ச்சியை தருவாராக, அந்த கிருபையை தருவாராக, அந்த இரக்கத்தை தருவாராக, அந்த அனுபவத்தை தருவாராக, அந்த வெளிச்சத்தை தருவாராக, அந்த வரங்களை வல்லமைகளை தருவாராக. கர்த்தருக்காக எழுந்து பிரகாசிக்க பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தம்முடைய கிருபையின் ஆவியை பொழிந்தருளுவாராக. பரிசுத்த ஆவியானவர் இப்படி வளர விரும்புகிற ஒவ்வொருவருக்கும் சமீபமாய் இருந்து உங்களை வளர்த்து ஆளாக்கி, உங்களை உருவாக்கி, உங்களை மேன்மையாய் நடத்தவர் விரும்புகிறார். அறியாத சீஷர்களிடத்தில் ஆண்டவர் வசனம் பேசணும். அவங்களுடைய இருதயம் பற்றி எரிந்ததே. தேவஜன ஊழியர்களே, உங்களுடைய இருதயம் பற்றி எரியணும். ஊழியக்காரி உங்களுடைய இருதயம் பற்றி எரியணும். கர்த்தருக்காக என்கிற அந்த எண்ணத்தை வளர்த்து ஆளாக்குங்கள். வளராத ஒரு அனுபவம் நமக்கு வேண்டாம். திரும்ப ஆண்டவர் ஒரு வார்த்தையை அழுத்தி சொல்றார். அது கர்த்தருடைய பார்வைக்கு அது விஷனமா இருக்கிறது. காலத்தை பார்த்தால் போதகர்களாக இருக்க வேண்டிய நீங்கள், பலமுள்ள ஆகாரங்களை புசிக்க வேண்டிய நீங்கள், பாலை உண்கிறவர்கள் ஆனீர்கள். நிறைய ஊழியர்கள், ஊழியக்காரிகள் குழந்தைய போல மறுபடி பால் குடிக்கணும்னு நினைக்கிறீங்களா? பலமுள்ள ஆகாரம் வேண்டாமா? போதகருக்குரிய ஸ்தானம் வேண்டாமா? மறுபடியும் பாட்டில் பால் குடிச்சு சூப்பிக்கிட்டு இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றார், இந்த அனுபவம் எனக்கு பிடிக்கல.
மறுபடி பால் குடிக்கிற அனுபவத்துக்குள்ள தமிழகத்தில் இருக்கிற பல பெந்தேகோஸ்து ஊழியக்காரங்க மறுபடி பாட்டில் பால் குடிக்கிறான். நீ மனம் திரும்பு, இல்லைன்னா நீ குடிக்கிற பால் விஷமாவும் ஜீவனை கொண்டு போயிரும் சொல்றார். இது ஒரு சுய போதனை அல்ல, இது ஆதாய போதனை அல்ல, தேவனுடைய நேரடி சத்தம். மறுபடி பால் குடிக்கிறவர்கள் ஆனீர்கள் என்கிற அனுபவத்தை விட்டு வெளியே வந்துருங்க. பலமுள்ள ஆகாரத்தை சாப்பிடுங்க. வயது கேட்ட வளர்ச்சியோடு போதகர்களான ஒரு ஜீவிதத்தை கர்த்தருக்கு முன்பதாய், சனத்துக்கு முன்பதாய், தேவ சமூகத்தில், தேவ ராஜ்யத்துக்கு முன்பதாய் நிலைநிறுத்தி காட்ட பிரயாசப்படுங்கள். எனக்கு இந்த மாதிரி ஒரு வளர்ச்சி தேவைன்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்தி கர்த்தர்ட்ட கேளுங்க. இந்த வளர்ச்சியை என் மேல வச்சு அனுப்புங்கன்னு சொல்லுங்க. கரங்களை உயர்த்துங்க. இந்த வளர்ச்சி யாருக்கெல்லாம் தேவை? தோத்திரம் எங்கள் அன்புள்ள பிதாவே, இந்த அருமையான இந்த போதகர் கொடுகைகளுக்கு ஆட்சேபிக்கிறோம். நீங்க அழகா எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்கப்பா. ஊழியர்களை நீங்கள் வளர வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தீங்க. எப்படிப்பட்ட வளர்ச்சி உங்களுக்கு வேணும் அப்படின்னு அழகா கற்றுக் கொடுத்துருக்கிறீங்கப்பா. ஸ்தானத்துக்கு ஏற்ற வளர்ச்சி எங்களுக்கு இருக்கணும், வயதுக்கு ஏற்ற வளர்ச்சி எங்களுக்கு இருக்கணும், வளர்ச்சிக்கு ஏற்ற வளர்ச்சி எங்களுக்கு இருக்கணும். வசனத்துக்கு ஏற்ற வளர்ச்சி உடையவர்களா மாறுங்க. அப்பொழுது நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள வளர்ந்திருப்பீங்கன்னு சொல்றீங்க. அப்பொழுது நீங்கள் நிறைவான வளர்ச்சியை கண்டடைவீர்கள் என்று சொல்றீங்க. அப்பொழுது நீங்க பூரண வளர்ச்சி, புருஷ வளர்ச்சியை, அளவுக்கு தக்க வளர்ச்சியை நீங்க அடைஞ்சிருப்பீங்கன்னு சொல்றீங்க. நாங்க இந்த வளர்ச்சியை அடைய, இந்த வளர்ச்சியிலே நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தெய்வமே, ஊழியர்களே, ஊழியக்காரிகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. இவர்கள் சாட்சிகளாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.